ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஒரு ஸ்பெஷலான டிஷ். அதாவது பாம்பேயில் இது ரொம்பவே ஸ்பெஷல். இது பேர் மிசால் பாவுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். நான் கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். 3 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 கப் அளவு கொப்பரை தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். மெயின் இன்க்ரீடியன்ட் இது தான். இதை நல்லா வதக்கி ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ பயிறு நைட்டு ஊற வச்சு முளை கட்டி வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்து அதை நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு 2 விசில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம அதை ஆறி போச்சு வதக்குனதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணி எடுத்த பிறகு கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பில்லை இது நல்லா தாளித்த உடனேயே கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 2 விசில் விட்டு எடுத்த பயிறு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும். ஏன்னா இந்த டிஷ்ஷு வந்து மெயினாக தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொதித்த உடனே 2 சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். கொத்தமல்லி தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு. நல்லா கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம பாவை சூடு பண்ணிக்கலாம். கடாயில் பட்டர் அப்ளை பண்ணி பாவை வச்சு 2 சைடுமே சூடு பண்ணி எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போது நம்ம ஈஸியான டேஸ்டியான மிசால் பாவ் ரெடி ஆகிடுச்சி. வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கார்னிஷிங் பண்ணலாம். இது கூட வந்து மேலே வேர்க்கடலை ஃபார்சனுன்னு சொல்லுவாங்க. இங்கே கடலை மாவில் செஞ்ச அந்த முறுக்கெல்லாம் மேலே ஆட் பண்ணி வெங்காயம் லெமன் போட்டு அதை கூட இதை சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும் அந்த முறுக்கெல்லாம் போட்டதில். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பாம்பே டிஷ்ஷு மிசால் பாவ் இது பேர். ஓகே, பாய்.